உங்களுக்காகவே நம்ம இஎம்ஐ டீம் லான்ச் பண்ணியிருக்க சேனல் தான் இஎம்ஐ Vlogs. இந்த சேனல்ல நிறைய எக்ஸைட்டிங்கான சேலஞ்சஸும் ஃபன்னான கேம்ஸும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குங்க. நீ எப்போ அந்த 4 பேர்த்து கூட சேர்றதை நிப்பாட்டுறியோ அப்போதான் உருப்பிடுவேன். நல்லா படித்தா மட்டும் பத்தாது, சேர்க்கையும் நல்லா இருக்கணும். ஏண்டா உன் வயசு பசங்க கூட எல்லாம் பழக மாட்டியா? பெரிய பசங்க கூட தான் பழகுவியா? இவங்க 5 பேர்த்தோட அழிச்சாட்டியம் தாங்க முடியல சார். இப்படி அமைதியாவே இருந்தா எப்படி? இப்படி கத்துனா ஓகேவா? டேய் சிவதாஸ், பேசாம இரு. இதனால தான்டா சின்ன பசங்களை கேங்லயே சேர்த்தக்கூடாதுங்கிறது. சரிங்க பெரியப்பையா. பட்டுச்சேன் ஏன் இப்படி தேவையில்லாம பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம அடுத்து என்ன பண்ண போறோம்னு யோசிங்க. ஆல்ரெடி நம்ம 5 பேர் பண்ண சேட்டனால இந்த வருஷம் வேற ஸ்கூல் மாத்திட்டாங்க. இனி அடுத்த வருஷம் எந்த ஏரியாவில் இருப்போமோ இல்லை எந்த ஊரில் இருப்போமோ. ஆமாண்டா, எங்கள் அப்பா கூட நான் ஹாஸ்டலில் சேர்த்துறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம 5 பேர் ஒன்றா இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என்னது? நல்ல பேர் வாங்கணும். சிவதாஸ் நல்ல பேர் தானே. மோயின்து நல்ல பேர் ஓகே தான், அது நம்ம எப்படிடா வாங்குறது? நம்ம எல்லாம் நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கினா அது நீ பண்ணிடுவ, நாங்கள் பண்ணணும்ல. அப்போ அப்பா அம்மா சொல்கிறது கேட்டால் நல்ல பேர் கிடைக்கும்ல. நான் எங்கள் அப்பா அம்மா பேச கேட்டால் அவங்க கூட பழகக்கூடாது, பேசக்கூடாது, ஓகேவா? ஐயோ வேணாம்ப்பா. அப்போது நம்ம தான் பேசாமல் சூப்பர் ஹீரோ ஆயிடுவோமா? இதுக்கு தான் கண்ட நேரத்தில் அவெஞ்சர்ஸில் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறது. எப்படி வளர்றான் பாரு. அவன் சொல்கிறதும் கரெக்டு தானே. டே மானஸ், நீயும் மாடா. சூப்பர் ஹீரோஸ் என்ன பண்ணுவாங்க? சீனை போட்டால் அங்கிட்டும் இங்கிட்டும் பறந்துட்டு இருப்பாங்க. ஏய் அது இல்லை, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. நாமே அதை பண்ணக்கூடாது. நம்ம என்ன ஹெல்ப் பண்ண போகிறோம்? நம்ம ஏரியாவில் வயசானவங்க 15%, யங்ஸ்டர்ஸ் 25%, நம்ம அப்பா அம்மா மாதிரி இருக்கவங்க 20%, மிச்சம் 40% கிட்ஸ் தான். ஆமாம், இப்போ அவன் என்ன சொல்கிறான்னு இப்படி கை தட்டிட்டு இருக்கீங்க? இல்லை, அவன் சொன்னது நல்லா இருந்துச்சுல. டேய் பேசாம இரு. ஸோ நம்ம டார்கெட் கிட்ஸ் தான். அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அதான் நம்ம பண்ண போகிறோம். அதெல்லாம் சரி, கிட்ஸுக்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்ண போகிறோம்? இவன் ஒருத்தன் ஆனா அவனா செஞ்சுக்கிட்டே போடா லொகேஷனுக்கு போட. என்னடா இது, எவனுக்காவது ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா எவனையுமே காணும். ப்ரோ அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம். ப்ரோ உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா ப்ரோ? சாரி ப்ரோ. என்னடா 40% கிட்ஸில் 4 பேர் கூட இங்கே இல்லையாடா? டேய், யாரோ ஒரு சின்ன பையனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணலாம்டா. ஒரே ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் மட்டும் வாங்கிட்டாங்கடா ப்ளீஸ்டா. அப்பே போட்டுருவேன், பேசாம வாடா. யாரா நீங்களா? தம்பி உனக்கு எதாவது ஹெல்ப் வேணுமாடா? ஹெல்ப்பா? புரியல. இல்லை தம்பி, உனக்கு எதாவது பிரச்சனைனா நாங்கள் தீர்த்து வைப்போம். பிரச்சனையா? நான் பிரச்சனை தான். மோயிந்து, இதெல்லாம் சரிப்பட்டு வருது, வா போகலாம். நீங்கெல்லாம் யாரு? நாங்கள் இந்த ஏரியாவில் தான் இருக்கோம், ஆனால் பக்கத்து தெருவில் இருக்கோம். அப்போ அங்கே வந்து ஏன்டா இங்கே வந்தீங்க? இந்த மாதிரி கிட்ஸ் எல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், அதுதான் எங்கள் வேலை. ஓ, எந்த ஹெல்ப் வேணாலும் பண்ணுவீங்களா? ஓ பண்ணுவோமே. அப்போ எனக்கு ஒருத்தனை மண்டையிலே கொட்டுவீங்களா? கொட்டணுமா? எதுக்கு கொட்டணும்? ஏன்னா அவன் என் மண்டையில கொட்டினானே. மாப்பிள்ள, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, வா போகலாம். டே மாப்பிள்ள சும்மாறா, இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ரா. ஏதாவது பொடி பயலா இருப்பான், சும்மா லைட்டா கொட்டிட்டு போயிடலாம்டா. டேய் பேசாம இரு. டேய் நீ சும்மாறா. குட்டி பாஸ், நாங்க பண்றோம். வாங்கடா. டேய் அந்த எனக்கு கொட்டினது போய் கொட்டுங்கடா. ஏதாவது பொடி பயலா இருப்பான், சும்மா லைட்டா கொட்டிட்டு போயிடலாம்டா. ஏடா பொடியா, நீ கொட்டு வாங்கினது பத்தாதுன்னு நீ 5 பேர் கூப்பிட்டு வந்திருக்கியா? எனக்கு இன்னைக்கு 6 மண்டை கிடச்சிருக்கு.
கொட்டா விட மாட்டேன். டேய் இவன் சரியான மண்டை கொண்டு சேர்க்கவா இருப்பான் போல, வாங்கடா ஓடிடலாம். நல்லவ இவன் பேச்சை கேட்டு அந்த மண்டை கொட்டு செய்கிட்டு வந்து மண்டையாக வாங்கியிருப்போம். அது உண்மைதான். ஆனால் ஹெல்ப் பண்ணுங்கிற ஐடியா உன்னோட தானே. ஹெல்ப் பண்ணலான்னு சொன்னதெல்லாம் ஓகே தான், ஆனால் கிட்ஸுக்கு பண்ணணும்னு சொன்னால அதுதான் தப்பு. இனிமே கிட்ஸ் பக்கமே போகக்கூடாது. ஆமாண்டி. டேய் யாரா அவங்க இப்படி அழுதுட்டு இருக்காங்க? வாங்க போய் பார்க்கலாம். பாப்பா பாப்பா ஏன் பாப்பா அழுவுறீங்க? என் பேரு சிவ்யா, இவன் பேரு ஸ்ரேயா. இதுக்கெல்லாமா அழுவாங்க? ஏய் பேசாம இரு. நாங்கள் 2 பேரும் சிஸ்டர்ஸ். டேய் மாப்ள, இதுக்கு தான் அழுதுட்டு இருக்காங்க போலடா. ஏய் பேசாம இரு, அவங்க என்னமோ சொல்ல வராங்க. எங்கள் அம்மாவும் அப்பாவும் டிவோர்ஸ் பண்ண போகிறாங்க. டைவர்ஸா? எதுக்கு பண்ண போறாங்க? பின்ன இப்படி உட்காந்து அழுதுட்டு இருந்தா வேற என்ன பண்ணுவாங்க? டேய் அவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் எல்லாரும் பேசாம இருங்க. நீங்க சொல்லுங்க, எதுக்கு டிவோர்ஸ் பண்ண போறாங்க? எங்கள் அம்மா அப்பா எப்போவுமே சண்டை போட்டே இருப்பாங்க. படத்தில் வர வில்லன் வில்லி மாதிரி. வில்லன் வில்லியா? எல்லாம் இசுக்கு எங்க வீட்டு ஃபேமிலி ஃபங்க்ஷன் கூட வரக்கூடிய அந்த மாதிரி இப்படி என்னையா வேலை உனக்கு? தப்ப 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 அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அதே நீ சொல்ற? நான் பேசாம வேற எவன் வந்து பேசுவா? உங்க அப்பா ஒரு பிச்சை பெருமாள், உங்க அண்ணன் சனிய சகட, உங்க ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு நான் வருவேனா? ஏன் உங்க அக்கா சோர்னாக்கா கடை வீட்டுக்கு நான் வரல? ஏய் 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 டேய் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லை, டீசெண்டாக தான் சண்டை போடுவாங்க. எப்போ டிவோர்ஸ் பண்ண போறாங்க? இன்னும் 1 வாரத்தில் கடைசி கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் டிவோர்ஸ் கொடுத்துருவாங்க. டிவோர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஷிவ்யா அப்பா கூடயும் நான் அம்மா கூடயும் பிரிஞ்சிருவோம். அதனால தான் இப்போ அழுதுட்ருக்கோம். ஒரு நிமிஷம் வாங்க. டேய் நம்ம வேணா அவங்க அப்பா அம்மாவை சேர்த்து வைக்கலாமா? நம்மளால எப்படி அவங்க அப்பா அம்மாவை சேர்த்து வைக்க முடியும்? ஏன்டா முடியாது? ஏன் முடியாது? இப்படி முடியாது. நான் வேணாண்டா சாமி, நம்ம போய் அவங்களுக்கு ஹெல்ப்பே பண்ணிடலாம். வா நட. போடா போடா. பாப்பா நீங்க இன்னும் போகலையா? பாத்தியாடா லொல்ல, உங்க அப்பா அம்மாவை நாங்க சேர்த்து வைக்கிறோம். உண்மையாவா? எப்படி? எதுக்கு எங்களை இங்கே வர சொன்னீங்க? என்ன பிளான் பண்ண போறீங்க? ஆக்சுவலா பிளான் என்னன்னா, டேய் நிறுத்துடா, நீ மட்டும் தான் பிளான் சொல்லுவியா? நாங்களே எதுக்கு இருக்கோம்? அக்ஷா நீ சொல்லு மச்சி. என்ன பிளானடி? சி நானே சொல்றேன். மெசேஜ். மெசேஜா? ஸ்ரேயா சிவ்யா. ஸ்ரேயா நீ என்ன பண்ற? நான் சொல்ற மெசேஜை உங்க அம்மா ஃபோன்லேருந்து உங்க அப்பாவுக்கு அனுப்புற. நீ என்ன பண்ற? அதே மெசேஜை உங்க அப்பா ஃபோன்லேருந்து உங்க அம்மாவுக்கு அனுப்புற. முக்கியமான விஷயம், நீங்க 2 பேரும் அனுப்புனதுக்கு அப்புறம் டெலிட் ஃபார்மி கொடுத்துருங்க. அம்மா அப்பா அப்பா எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அம்மா மெசேஜ் பண்ணிருக்காங்க. இவர் என்ன மெசேஜ் பண்ணிருப்பாரு? அவன் என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா? ஹாய் புட்டு. ஹாய் பட்டு, எனக்கு ஒன்று கேட்கணும். நீங்க நிஜமாவே நான் இல்லாம ஹாப்பியா இருந்துருவீங்களா? நீ ஏதோ கோவத்தில் தான் டைவர்ஸ் அது இதுன்னு சொல்கிற, திரும்பி வந்து பேசுவேன்னு தான் நினச்சேன். நான் என்ன பண்ணியிருந்தாலும் ஐ எம் சோ சாரி பட்டு. என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது. என்னோட ஈகோவை எல்லாம் விட்டுட்டு கேட்குறேன், என் கூட பேசு புட்டு. ப்ளீஸ். என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது. நீங்க நிஜமாவே நான் இல்லாம ஹாப்பியா இருந்துருவீங்களா? இன்னும் 2 நாளில் கவுன்சிலிங். இப்போ என்ன பண்ணுறது? கவுன்சிலிங் முடிஞ்சிட்டா எங்கள் 2 பேர்த்தினால பேச முடியாது, பார்க்கவும் முடியாது. அவங்க கவுன்சிலிங் போனாதானே.
அழுகை நிப்பாட்டு. நம்ம 2 பேரும் போட்ட சண்டையில அவங்கள நான் தான் சரியா கவனிக்காம விட்டேன். என் மேலதான் தப்பு. விடு, எம்எல்ஏந்து தப்பு இருக்கு. நானாச்சும் கவனிச்சிருக்கணும். இப்ப அவங்க 2 பேரையும் காணோம். என்ன பண்றது? சரி வா, வீட்டுக்கு போலாம். அவங்க இல்லாம நான் வீட்டுக்கு வர மாட்டேன். என்ன அவங்க 2 பேர்கிட்ட இருந்து ஒரு கால் கூட வரல? ஏய் ஸ்ரேயா தான் கூப்பிடுறா. ஏய் ஸ்பீக்கர்ல போடுது. ஹே ஸ்ரேயா, என்னாச்சு? எங்கடி போயிட்டீங்க 2 பேரும்? உங்க 2 பேரும் காணாம நாங்க 2 பேரும் எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா? ஓ, எங்க மேல உங்களுக்கு அவ்வளோ அக்கறையா? என்னம்மா இப்படி பேசுறீங்க? நீங்க 2 பேரும் தான் எங்களுக்கு எல்லாமே. அப்படி நினைச்சிருந்தீங்கன்னா எங்க 2 பேர்த்தையும் பத்தி கொஞ்சம் கூட நினைக்காம நீங்க பிரிவீங்களா? எங்களை காணோன்னு சொல்லி உங்க 2 பேர்த்தோட சண்டையை மறைஞ்சிட்டு எங்களை தேடினீங்கல்ல, அதே மாதிரி எங்களுக்காக நீங்க ஒன்னா இருக்க கூடாதா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்கப்பா. டேய் மாப்ள, நம்மளோட ஃபர்ஸ்ட் வெற்றிடா. இது ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல? அப்போ நம்மளோட வெற்றிக்குரிய போட்டுருவோமா? 3, 2, 1. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளோட அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு இங்கே கிளிக் பண்ணுங்கள்.